ஜிஎம்பி மாயவரம் வாசன யூடியூப் சேனல் அப்துல்லா. கொஞ்சம் அரசியல். இப்ப ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு தலைவர்கள் புதுசு புதுசா வராங்க, புதுசு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாங்க, புதுசு புதுசா என்னென்னவோ செய்கிறாங்கிறதுல வேறு பக்கம். ஆனா சின்ன விஷயங்களை ரெண்டு விஷயமா நான் சொல்லலான்னு தான் ஆசைப்படுறேன். இந்த பாலான்னு ஒரு நடிகர், காமெடி நடிகர், பல கஷ்டப்பட்டு பல விதத்துல ஏறாத ஏணிகளை ஏடி ஒரு ஹீரோவா நடிச்சு அந்த படம் நல்ல விதமா ஓடுதுங்கும் போது அவர் மேல எத்தனை குற்றச்சாட்டு. நீங்கெல்லாம் உண்மையிலே மனிதர்கள் தானா? நான் சந்திச்ச பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ஒரு மை புடுங்கல ஏழைகளுக்கு மக்களுக்காக. ஆனா ஒரு ரூபாய் சம்பாரிச்சா கூட அந்த பையன் ஓடி ஓடி நான் பல முறை சந்திச்சிருக்கேன். ஆனா ரொம்ப பழக்கம் கிடையாது. ஏன்னா சூரிய அளவுக்கு பழக்கம்லாம் கிடையாது பாலா. அதன் பிறகு எங்கள் ஊருக்கார் தான், நாகை மாவட்டத்துக்கார் தான் நண்பராக இருக்கார் அவருக்கு, அமுதவன். அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு செயலை இல்லாதவங்களுக்கு செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அதில் என்னங்க குற்றம்? அதில் அவர் உலக தீவிரவாதி, தேசிய தீவிரவாதி, என்னங்க இது? கொஞ்சம் கூட அறிவு இல்லையா யூடியூப்பர்களே அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு? ஒரு சின்ன பையன் தானே, ஒரு நல்ல படத்தை எடுத்து வெளியிட்டிருக்காருன்னா அந்த படத்துக்காக நீ போய் பார்க்க வேணாம், அந்த படத்தை விமர்சனம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அவர் மேலே கரிய பூசலாமா? நண்பர்களே, யூடியூப்பர்களே, விஞ்ஞானிகளே, அறிவாளிகளே, உட்காந்து பொய்யா பேசுகிற குற்றவாளிகளே, உங்க மனச, உங்க வாழ்க்கைய, உங்க முதுக கொஞ்சம் திரும்பி பாருங்க. யாராவது ஒரு ஏழைக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்களா? யாராவது ஒரு ஏழைக்கு ஒரு நாள் அவங்க வீட்டில் நீங்க பூந்திருப்பீங்களா? இல்லைங்க. பாவம் அந்த வளரக்கூடிய பையன், பாலாங்கிற வளரக்கூடிய பையன் நிறைய உதவி பண்ணிட்டு அந்த மனசு வேணுங்க. அவன் செய்கிறானோ, ஏமாத்துறானோ, வெளிநாட்டுல இருந்து பணம் வந்தானோ, கவர்மெண்ட் யூடியூப் பாக்குற அரசியல்வாதி என்ன புடுங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒரு நல்ல படத்தை எடுத்து அந்த படத்துல மக்களுக்கு நன்மையை செய்யணும்னு ஆசைப்படுற ஒரு மனிதன் மேல வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, இன்கம் டேக்ஸ் அது வருது, அவன் பணத்தை கொடுத்துறான், அவன் பிளைட்ல கொடுக்குதான், கொட்டுறானுங்க, அவன் பின்புலம் தெரியுமா, அவனை தெரியுமா, இவன் செய்யறான், அவன் செய்யறான்ட்டு பொய்யா பேசி அவனை சிதைக்க நினைக்கிறீங்களே, நீங்களாம் உருப்படுவீங்களா? உங்களால உருப்பட முடியுமா? அந்த பாலா தம்பிக்காக எத்தனையோ ஏழை மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, ஆறுதல் கொடுக்குறாங்க, அவரை வாழ்த்துறாங்க, மனமாற பாராட்டுறாங்க. அதை பொறுக்க முடியாத புறம்போக்கு நாய்ங்க, இங்க இருந்து பணம் வருது, அங்க இருந்து பணம் வருது. ஏங்க பேங்க்ல ஒரு ரூபாய் நம்ம கையில இருந்து மிஸ் ஆனா கூட, அல்லது ஒருத்தன் திடித்தானா கூட அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போயிருக்கு. இப்போ வெளிநாட்டுல இருந்து பணம் வந்தா கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? அப்ப கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டாங்களா? என்னங்க இது நியாயம்? திருட்டுத்தனமா பணம் வந்தா பிளேட்ல இருந்து அழுட்டு பாலா இருக்கிற ரூமு கிட்ட மூட்டை கட்டி போட்டு போறாங்களா? முட்டாளுங்களே, அறிவு கெட்ட ஜீவிகளே, கொஞ்சமா யோசிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களை புறம்போக்கு நாளெல்லாம் பேசுதுங்க கண்ட மாதிரி. ஒருத்தன் இன்னைக்கு கண்ணீர் அஞ்சலின்ட்டு ஒரு போஸ்டர் வீடியோ எடுத்து போட்டிருக்கான். அதான் எப்படி அனுமதிக்கிறீங்க? அதுக்கு 10 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கான். எப்பா, எனக்கு பல நாள் ஆசை, என் மனசுல உள்ள நிறைவேற்றிட்ட, நீ வாழ்க, சீமானின் மாதிரி செத்தான் அப்படின்னு போட்டிருக்க. அவனை சாவடிக்க உன்னால முடியுமாடா முட்டாள்களே. ஒருத்தன் இன்டர்வியூல சொல்றான், விஜய் ஜெயிச்சு வெற்றி ஆயிடுவாரு, சீமான் என்ன ஆவாரு அப்படின்னு கேட்கும்போது சாவாரு அப்படின்றான் ஒருத்தன். அவன் மூத்த அரசியல்வாதி, நல்ல பேச்சாளர், நல்லா பொறுக்கி நக்கி தின்ன ஒரு அவன். ஆனா யார சொல்றேன், எப்படி சொல்றேங்கிறத உங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் பேட்டி கொடுத்தவனுக்கு தான் அது போய் சேரணும். முட்டாளுங்களே, சீமான் சாதாரண மனிதன் நினைச்சுக்கிட்டியா? அது உனக்கும் எனக்கும் பேசுற நினைச்சுக்கிட்டியா? உலக நாடுகளுக்கு, உலக மக்களுக்கு, உலக தமிழர்களுக்கு, உலகத்தில் வாழும் ஜீவன்களுக்கு, இறைவனால் படைக்கப்பட்ட மரத்துக்கும் மண்ணுக்கும் மனைக்கும் மணலுக்கும் பேசிக்கிட்டு இருக்காரா? அதை புரிஞ்சிக்க முடியாம முட்டாள் நாய் அவர் மேல குற்றம் சொல்றீங்க, குறை சொல்றீங்க, நக்கல் பண்றீங்க, நையாண்டி பண்றீங்க, சீமான்ங்கிறீங்க, ஆமைங்கிறீங்க, புழுகு மூட்டைங்கிறீங்க. ஏண்டா அந்த மனுஷன் பேசுற பேச்ச உன்னால உணர முடியுதா? உன்னால கேட்டு தெரிஞ்சுக்க முடியுதா? அதுல என்ன அறிவுத்தன்மை இருக்கு? இன்னைக்கு ஜிஎஸ்டி வரின்னு பேசுறாங்களே, ஜிஎஸ்டி வரியை ஏத்துனது நீ தானே.
கொரோனா வந்தப்ப கைத்தட்ட சொன்னது, கும்மி அடிக்க சொன்னது நீங்க தானே. பணமே செல்லாதுன்னு சொன்னது நீங்க தானே. இன்னைக்கு மக்கள் வரி பணத்தை வாங்கி நீ கோடி கோடியா சம்பாரிச்சிட்டு கொள்ளடிச்சிட்டு இன்னைக்கு ஜிஎஸ்டி வரியை குறைச்சிட்டேன் புடி மயிர அப்படி இப்படி பேசுறீங்களேடா. ஏழைகள் பாவம் இல்லையா? இதை எடுத்துரைக்கிறார சீமானை பத்தி புரியாத உனக்கு. சீமான குற்றம் சொல்லிட்டு காலையிலேயே மாலையிலேயே அவரை பெய்யத்தை குடிக்கிறீங்களாடா நீங்க. நான் கூடவே இருந்திருக்கேன், இன்னமும் இருக்கேன். ஆனால் நான் ரொம்ப கிட்ட போக மாட்டேன். ஏன்னா நிறைய பேர்கிட்ட கிட்ட இருந்து நான் நிறைய அவசப்பட்டிருக்கேன். ஆகையால தான் அந்த கட்சியில நான் பயணிக்கிறேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன் தமிழர்களே, இந்த முட்டாள் ஒருத்தன் இன்னைக்கு வீடியோ பார்த்தேன் பாருங்க. அதனாலதான் அந்த வீடியோ கண்ணீர் அஞ்சலின்னு போஸ்டர் ஒட்டி படிக்கிற பசங்களை கெடுத்துட்டாரு, அரசியலுக்கு வந்து கெடுத்துட்டாருங்கிறான் ஒரு முட்டாளு. ஏண்டா முட்டாளு, உனக்கு படிப்பறிவு இருக்கா? கொஞ்சம் நாகரிகம் இருக்கா? கொஞ்சமாவது மனித பிறவியா நீ? அவங்களாலமா அவர் வந்து போய் அணுகுனாரு. இன்னொருத்தன் சொல்லியிருக்கான் விஜயலட்சுமி புடுங்கிட்டான்னு. விஜயலட்சுமி புடுங்கினாவ. அந்த விஜயலட்சுமி நடிச்ச படத்துல முதல் படத்துல நான் பணியாற்றிருக்கேன் தெரியுமா? அந்த முதல் படத்திலே பணியாற்றிருக்கேன், என்னோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு துரோகி 14 வருஷமா போராடிட்டு இருக்குன்னா இவர்கிட்ட வந்து புடுங்க ஆசைப்படுற. இவரு ஒரு சாதாரண டைரக்டரா, ஒரு 10 டைரக்டர் போல இவரும் இருந்திருந்தா அந்த பொம்பளை வந்து இவர்கிட்ட வந்திருக்க மாட்டா. இன்னைக்கு ஒரு தலைவன், மக்களால ஏற்கப்பட்ட ஒரு 40 லட்சம் வாக்கு வந்து கையில வச்சிருக்க ஒரு தலைவன், தனி பெரும் கட்சியா வளர்ந்துகிட்ட ஒரு சீமான் மேல அவ வழக்கு தொடர்ந்து வழக்குல இவ்வளவு தீர்ப்புக்கு வந்த பிறகு இன்னமும் வந்து பொம்பளை பொறுக்கி மயிறு பொறுக்கி. ஏண்டா இருக்கிற அரசியல்வாதி எவன் வீட்டு வாசல எவெல்லாம் வந்தான்னு வரலாறு தெரியுமா உங்களுக்கு? எந்தெந்த பொம்பளை கூட எந்தெந்த நடிகை கூட படத்துக்கு அந்த சிவரேறு குதிச்சாங்கிற வரலாறுலாம் தெரியுமா உனக்கு? முட்டாளுங்களே, அவன் மேல மேலும் மேலும் பழி சுமத்தாதீங்க. அவருக்கு கல்யாணம் ஆகி பசங்க பெரிய ஆள் ஆயிட்டானுங்க. என்ன, எவனாவது ஒருத்தன் உன்னை கேள்வி கேட்க, உன்னை வந்து அசிங்கப்படுத்த நினைச்சான்னா நீ வந்து உருப்பட முடியாது. தயவு செய்து இழிவுபடுத்தி சீமானை கேவலப்படுத்தி உன்னால புடுங்க முடியாது. அவரோட வளர்ச்சியை பொறுத்துக்க முடியாம அவரை எப்படியாவது வலையில சிக்க வைக்கணும்னு நினைச்சு இப்ப சில காணொலி எல்லாம் பாக்குறாங்க. சீமான்கிற ஒரு கட்சியே வந்து வரலடா. எப்படி போய் முட்டாள்களா இருக்கிறீங்க? சீமான்கிற கட்சியே அந்த லிஸ்ட்ல வரல. 2 லிஸ்ட், ஒன்னு திமுக விஜய், 3வது ஏடிஎம்கே. அப்ப சீமான் எங்க புடுங்க? டிவி நடத்துறீங்க, ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க, அதுல வந்து அவரை மறுக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படா மனசு வருது? நேற்று வந்து கூட வேலை செஞ்ச ஒரு பையனை எட்டி உதைச்சி செல்வங்கிற நண்பர் எட்டி உதைச்சி குடிச்சிட்டு அவனை உதைச்சி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வலி வந்து ஹாஸ்பிட்டல் படுத்து 9 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த பையனோட போனையும் எடுக்கல, அவனை வேட்டை விட்டு நிறுத்திட்டான். அவன் தான் உங்க இளைய தளபதி. இன்னும் நிறைய இருக்கு. நான் வந்து எல்லாத்தையுமே வந்து குறைக்கணும்னு ஆசைப்படுறேன். எனது நண்பர்கள் வந்து ரொம்ப தடை போடுறாங்க, இப்படி பேசாதீங்க அப்படி பேசாதீங்க அப்படின்றாங்க. அதையும் மீறி சில காட்சிகளை பார்க்கும்போது ஒரு விஜயோட கட்சியை வந்து அந்த லிஸ்ட்ல 3வது லிஸ்ட்லன்னு சொல்ற 15 வருஷமா பகலா அவனுக்கும் இவனுக்கும் மக்களுக்கும் மனிதர்களுக்கும் நாய்க்கும் பேய்க்கும் பிசாசுக்கும் உனக்கும் சேர்த்து கத்திக்கிட்டு இருக்க ஒரு சீமான வந்து நீ லிஸ்ட்லயே வரலங்கிற. அது வந்து 3வது கட்சியே இல்லைங்கிற. மனிதர்களே, தமிழர்களே, இந்த காணொலியை பாருங்க. சீமான குற்றம் சொல்லி குறை சொல்லி ஒரு புடுங்கவும் முடியாது. நான் மீண்டும் மீண்டும் கோபமா பேசிடுவேன். தயவு செய்து நண்பர்களே, சீமான இழிவுபடுத்துறத விட்டுட்டு உன்னோட முதுக திரும்பி பாரு, உன்னோட வாழ்க்கையே நீ பாரு. நீ போய் பின்னாடியே போய் உருவு. யாருக்கிட்ட? அந்த இளைய தளபதி கிட்ட உருவு. ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் அப்துல்லா நன்றியுடன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பூச்சி ஒண்ணு மினுக்கி மினுக்கி திரியுது, மீச வச்ச மன்மதன இருட்டு